வணக்கம். ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, டிவிடெண்ட்னா என்ன? ஒரு கம்பெனி தனக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பரிசாக கொடுக்கறது தான் டிவிடெண்டுன்னு சொல்கிறோம். இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமும் மினிமம் 4% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், டிவிடெண்ட் ஈல்ல 4%ங்கிறது ரொம்ப நல்ல நம்பர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் 1 to 2% டிவிடெண்ட் ஈல்ட் தான் கொடுத்துட்டு வருது. அண்ட் இந்த எல்லா ஸ்டாக்ஸும் லாஸ்ட் 1 இயர்ல அட்லீஸ்ட் 50% ஆவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 50% ரிட்டர்ன்ஸ் மினிமம் கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து PSU கேட்டகரியில இருக்கு. நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனிஸ் மினிமம் 4% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? டிவிடெண்ட் ஈல்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ்ங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மொத்தமாக எவ்வளோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸால் டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் டிவிடெண்ட் டிக்ளேர்ட் இன் அ ஃபினான்ஷியல் இயர் டிவைடட் பை த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் கால்குலேஷன். ஸோ பேசிக்கலி டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ்ங்கிறது total dividend declared in a financial year divided by the current market price of the share into 100. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம ஒரு கம்பெனி ஏபிசின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 24 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஏபிசி கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ டிவிடெண்ட் ஈல்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 24 டிவைடட் பை 200 into 100. ஸோ 12% டிவிடெண்ட் ஈல்ட் அந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 2022லையும் 2023லையும் ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி தான் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எந்த கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் எந்த கம்பெனியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெனி 2023ல பார்த்தோம்னா 62 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபுல் வருஷத்துக்கு. அதே 2022ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 81 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் டூப்பர் டிவிடெண்ட்னால ஒரு வருஷத்தில் 62 ரூபா 81 ரூபா 50 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. நாம் இப்போ பார்த்த டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு எடுத்துட்டோம்னா இந்த கம்பெனி வந்து 81 ருபீஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 252 ருபீஸ். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் 252 ருபீஸ். ஸோ இப்போ டிவிடெண்ட் ஈல்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் எவ்வளோ வருது? 81 டிவைடட் பை 252 into 100. ஸோ கிட்டத்தட்ட 32.14% வந்து டிவிடெண்ட் ஈல்ட் இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. 32%க்கு மேலே பம்பர் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குற இந்த கம்பெனியை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா என்ன கம்பெனி அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இதுவே ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு பார்த்தோம்னா இந்த கம்பெனி 50 ரூபா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19.84% வருது. 19.84% ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை கன்சிஸ்டண்ட்டாக. இவ்வளோ டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனியில் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்ல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% இந்த ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. ஸோ 10% ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ -10% க்ரோத் இருந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்ட் 19.84%. அந்த 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா -10%. ஸோ ஆக்சுவலாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.84 -10. ஸோ கிட்டத்தட்ட 9.84 தான் உங்களுக்கு ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸே கிடைக்கிறது. அண்ட் இந்த அமௌண்ட்டும், அதாவது டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வந்து இஸ் அ டேக்ஸபிள் அமௌண்ட். ஸோ உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எவ்வளவு ராங் டெசிஷன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்ணுற ஸ்டாக் வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் கொடுக்குறதா இருந்தால் போதாது, அதோடு சேர்த்து நல்ல க்ரோத்தும் கொடுக்கணும். ஸோ நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ் வித் குட் டிவிடெண்ட் ஈல்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டோட நல்ல க்ரோத்தும் காட்டியிருக்க ஸ்டாக்ஸை தான் நம்ம இப்போ குயிக்காக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்தோம்னா போன ஆகஸ்ட்டில் 4 ரூபாய் 75 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி நவம்பரில் ஒரு தடவை 4 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த February 15th அப்போ இன்னொரு 4 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு இவங்க டோட்டலாக இது வரைக்கும் 13 ரூபாய் 25 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் இது வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 4.97% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 56.85% க்ரோ ஆயிருக்கு. நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்க அடுத்த ஸ்டாக் பாமா லாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் போன வருஷத்தில் 33 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5.75% இருக்கு.
அண்ட் இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்தில் 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஓஎன்ஜிசி லிமிடெட். இவங்க போன ஆகஸ்ட்டில் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, திரும்பவும் நவம்பரில் ஒரு தடவை, அண்ட் இப்போது 16th ஃபெப்ரவரியில் ஒரு தடவை டிவிடெண்ட். ஸோ 3 தடவை டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு 4% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட க்ரோத் பார்த்தோன்னா 64.4% இருந்திருக்கு. அதாவது 1 இயர் ரிட்டர்ன் வந்து 64.41% இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்எம்டிசி லிமிடெட். இவங்க போன வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போது February 27 அன்னைக்கு ₹5.75 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு இவங்க 4.32% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க 1 இயரில் 75.45% க்ரோ ஆயிருக்காங்க. அடுத்தது பிபிசிஎல். இவங்க போன வருஷத்தில் ₹25 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4.16% வருது. 1 இயரில் இவங்க 86.35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இவங்களும் போன வருஷம் ₹8 டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோன்னா 4.75% இருந்திருக்கு. இவங்க 1 இயரில் 90.35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோல் இந்தியா லிமிடெட். இவங்க போன வருஷத்தில் 3 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட், நவம்பர், அண்ட் இப்போ இந்த வருஷம் February 20 அன்னைக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு 5.77% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு வருஷத்தில் 91.39% க்ரோ ஆயிருக்காங்க. அடுத்தது பிடிசி இந்தியா லிமிடெட். இவங்க போன வருஷம் ஒரு ஷேருக்கு ₹7.80 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோன்னா 4.41% இருந்திருக்கு. அண்ட் இவங்க ஒரு வருஷத்தில் 95.82% க்ரோ ஆயிருக்காங்க. பிஎஸ்யூ செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்கு அண்ட் அவங்களோட க்ரோத் எவ்வளவா இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துருக்கோம். அண்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணின மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் ஒரு ஃபேக்டராக வச்சு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்டாக்கோட க்ரோத் பொட்டன்ஷியல் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோட பிகினிங்கில் நான் ஒரு ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை காட்டி அந்த ஸ்டாக் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் கரெக்டாகவும் கெஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருந்தாலும் நெகட்டிவ் க்ரோத் காமிச்சிருந்த அந்த ஸ்டாக் வேறு எதுவும் இல்லை, வேதாந்தா லிமிடெட் தாங்க. நாம் டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் பார்த்து இந்த மாதிரி க்ரோத் பொட்டன்ஷியல் இல்லாத ஸ்டாக்ஸில் போய் மாட்டிடக்கூடாது. நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்க பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகிருக்கு, ப்ளஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்ட்ஸும் கொடுத்துட்டு வந்திருக்கு கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ எப்போவுமே டிவிடெண்ட் ஈல்டோடு சேர்த்து நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்லது. இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கொடுக்குற இன்சைட்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.